ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பர்ஸ் மட்டும் எப்பயுமே எப்படி சார் இவ்வளோ மார்க் வாங்குறாங்க? இந்த டாப்பர்ஸ் என்ன தான் சீக்ரெட் வச்சுருக்காங்க? அப்படி டாப்பர்ஸ் கிட்டே என்ன தான் இருக்குது? இது நிறைய பேருக்குள்ள ஒரு டவுட்டாக இருக்கும். என் கூட தான் சார் உட்காந்து படித்தான், ஆனால் அவனோட மார்க் மட்டும் கூட இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறோம், பட் அவனோட மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டாப்பர்ஸ் என்னெல்லாம் ட்ரிக் ஃபாலோ பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் டாப்பர் ஆகணும்னா என்ன ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணணும்? அந்த மாதிரி ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கப்பு உங்களுக்கு தான். கப்பு முக்கியம் பிகில். எஸ், அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரிக் நம்பர் 1 என்ன அப்படின்னா பொமடோரோ டெக்னிக். சரி, என்னது சார் இந்த பொமடோரோ டெக்னிக்? தக்காளி மாதிரி இருக்கே. எஸ், இந்த பொமடோரோ டெக்னிக்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பிரேக் விட்டு படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 25 மினிட்ஸ் நீங்கள் ஒரு கான்செப்டோ அல்லது ஒரு கொஷினோ ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ். இது என்ன அப்படின்னா உங்கள் பிரெயின் ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப அது டயர்டாகிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காகவும் பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இது. அதாவது ஒரு 25 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் அலாம் மாதிரி செட் பண்ணிவிட்டு படிக்கிறப்ப டெஃபினட்டாக உங்களுக்கு வேறு லெவலில் உங்களோட மெமரி பவர் ப்ளஸ் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மைண்டில் நிற்க போதும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் மல்டிபிள் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குறப்பே தெரியும். லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னலாம் நீங்கள் படிக்கலாம்? ஒன்று, கேள்விகள் கேட்டு படிக்கலாம், ஆஸ்க். அல்லது ரீட், நீங்களே ஒரு தடவை வாசித்து அல்லது ஃபீல்னா ப்ராக்டிக்கலாக ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது எப்படின்னு செஞ்சு பார்த்து படிக்கிறது. அடுத்த டாக், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதை பற்றின விஷயங்களை பற்றி பேசுகிறதோ அல்லது கேட்குறது மூலமாக படிக்கலாம். திங்க், நீங்களாக கற்பனை பண்ணுறது. ஓகே, இது இப்படி இருந்தால் இது இப்படி இருக்கும், இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் நீங்கள் யோசிக்கிறது. இன்னொன்று, நம்மளோட யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு மைண்ட் மேப் போடுறதா இருக்கட்டும் அல்லது ஃப்ளோ சார்ட் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடிங் சோர்ஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப டெஃபினட்டாக உங்களோட ட்ரிக்கு என்ன பண்ண போகுது, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ட்ரிக் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஸ்பீட் ரீடிங். அதாவது நம்ம கூட படிக்கிறவங்கள விட நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை வேகமாக வாசிக்க கற்றுக்கணும். அப்போ வேகமாக வாசிக்கிறது அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப வருஷமாக ஒரு மனிதனால் 1 மணி நேரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமில் 200 வேர்ட்ஸ் வாசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அதை க்ராஸ் பண்ணணும். அப்போ அதிகமான வார்த்தைகள் வாசிக்கணும்னா அதிகமான முறை வாசிப்பு பயிற்சி எடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ இருந்தே ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அப்பையோ அல்லது உங்களோட எக்ஸாம் டைமில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நிறைய கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ அதனால் ஸ்பீட் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு த பவர் ஆஃப் ஹேண்ட். உங்களோட கைக்கு இருக்க அளவுக்கு சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாது படிக்கிற விஷயத்தில். என்ன சார் பேசுகிறீங்க, படிக்கிறதுக்கும் கைக்கும் என்ன சார் சம்மந்தம்? எஸ், நீங்கள் படிக்கிறத உங்கள் கை வழியாக எழுதுறது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்க வர்றதுக்கு முன்னாடியும் நான் என்ன எடுக்க போகிறேன், நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் நான் எழுதுவேன். நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுதுகிறப்ப யோசிப்பேன், இந்த லைன் எழுதுகிறப்ப இந்த வார்த்தை எழுதுகிறப்ப நம்ம பசங்கள்ட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த பவர் ஆஃப் ஹேண்ட் இஸ் வெரி 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 எஃபெக்டிவ். இதை டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் இனிமேல் நீங்கள் படிக்கிற விஷயத்தை எழுதி படிங்க. நீங்கள் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஹாஃப் இயர்லி வரைக்கும் நீங்கள் எழுதி படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதினதை பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ரைட்டா? ஓகே. அடுத்து பவர் ஆஃப் மியூசிக். நிறைய பேருக்கு பாட்டு கேட்டுகிட்டே, நான் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் என்னோட கொலீக் ஒரு சார் இருக்கார், நான் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறப்ப அவருக்கு பாட்டுலாம் கேட்கணும், சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். அதனால் ஒரு சிலரை பொறுத்து இருக்குது. படிக்கிறப்ப ஒரு சிலருக்கு பாட்டு கேட்டுட்டோ அல்லது மியூசிக் கேட்டுட்டு படிக்கிறது ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் இட் டிபெண்ட்ஸ். யார் யாருக்கு ஒத்து வரும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆஃப் வாட்டர். இது ரொம்ப 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 சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ, தண்ணி குடிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம பசங்க நிறைய பேர் இதை மறந்தே போய்ட்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஆல்வேஸ் ரெஃப்ரெஷஸ் அவர் பிரைன். நம்மளோட மூளையை அது கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் பண்ணும். அது எப்போயுமே டயர்டாகாமல் பார்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், தண்ணி அதிகமாக குடிச்சே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு.
இன்றைக்கி நம்மள நிறைய பேர் என்னென்னமோ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. இதை தான் சாப்பிட்ணுன்னு நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறதில்ல. பட் நல்லா சாப்பிடுங்க, ரைட்டா? வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, அரை வயிறு சாப்பிடு, வயிறு சாப்பிடு, அதெல்லாம் இல்லை. நல்லா சாப்பிடு. சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்தால் தூங்கிட்டு எந்திரிச்சு படி. டெஃபினட்டாக உனக்கு தூங்குறதுங்கிறது ஒரு 2 மணி நேரம் தூங்கிடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா 20 மினிட்ஸ் தூங்கு. டெஃபினட்டாக ஈவன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கு கூட தூக்கம் வரும், ரைட்டா? படிக்கிறது தானே நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணால் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம்லாம் தூக்கம் வரும். நான் என்ன பண்ணுவேன், லஞ்சுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் வச்சுக்குவேன். மேக்ஸிமம் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் லஞ்சுக்கு அப்புறம் வச்சு. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ஐ வில் கோ அண்ட் ஸ்லீப். இப்போ ஒரு 3 o'clock படுக்கிறோம்னா 3:15 வரைக்கும் அல்லது 3:20 வரைக்கும், அந்த மாதிரி 15 to 20 minutes ஸ்லீப் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் யூ. டெஃபினட்டாக அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி 20 minutesோட வச்சுக்கூட அந்த 0 எடுத்துகிட்டு 2 hours தூங்கிடக்கூடாது. தென் நம்மளுக்கு பிரச்சனையில் மாட்டிக்குவோம், சரியா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்லீப் சாண்ட்விச். நிறைய பேர் தூங்கவே மாட்டேங்கிறான். ஒரு சிலர்லாம் நான் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் படிக்கணும் சார் அப்படின்னு ஃபுல் நைட்டு படிக்கிறேன். நீ ஃபுல் நைட்டு படிச்சுன்னா உன்னோட பிரெயின் பயங்கர டயர்ட் ஆகிடும். எக்ஸாம் ஹாலில் உனக்கு எதுவுமே வராது, இல்லை அங்கே இருக்கும். நீ படித்த விஷயத்த உன்னோட பிரெயின் ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு கண்டிப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. அதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்போ கிடைக்கும்னா நீ தூங்குறப்போ. உன்னோட பாடி ஆக்டிவிட்டீஸ், ஈவன் உன்னோட கண், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட பிரெயினும் ஹார்ட்டும் எப்பயுமே தூங்க போகிறதே கிடையாது. பட் நம்ம தூங்குறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா அன்றைக்கி நடந்த விஷயங்களில் என்னென்ன விஷயம்லாம் தேவை நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்றது ஞாபகம் இருக்கும். அதுக்கு முந்தின நாள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம். 10 நாள் முன்னாடி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் நீங்கள் யோசிக்கணும். பிரெயின் ஹாஸ் டு ரீகலெக்டட். அந்த மாதிரி எதெல்லாம் தேவையோ அது மட்டும்தான் இருக்கும், மீதி இருக்க விஷயங்களை எடுத்துரும். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரெயினுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ படிக்க தூங்க படிக்க அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு சாண்ட்விச் நீங்கள் மாற்றி என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெட்டர். அட்லீஸ்ட் இதில் ஒரு 4-5 ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்லேயே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ பசங்களா. பபாய். See you. If you can't, then who can? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? டடா. பபாய்.